ராஜ்யசபா கேட்கறாங்க. 2 ராஜ்யசபாலாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. கடைசியில பாருங்க, இப்போ திருச்சி சிவாக்கும் இவனுக்கு கொடுக்க போறாங்க, கான்ஸ்டன்டன் ரவீந்திரன் கொடுக்க போறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ரைட், அந்த சதீஷ்க்கு கொடுத்துட்டாங்க. தேமுதிக கொடுத்தாச்சு. இன்னும் ஒன்னே ஒண்ணு இருக்குது, காங்கிரஸுக்கு வச்சுட்டாங்க. அவ்வளவுதான். காங்கிரஸுக்கு 2 சீட் இல்லைங்கிறது இந்த இடத்துல சொல்லிட்டாங்க. யாரு? திமுக 25 சீட்டு சொல்லிட்டாங்க. இஷ்டம் என்ன வச்சுக்க போட்டு அவங்க விஜயோட பேச பாக்குறாங்க. நான் கேள்விப்படுவதெல்லாம் விஜய், அதிமுக, பாஜக இடையே பேச்சு கூட பேசிட்டு இருக்காங்க சொல்றாங்க. அது உண்மையா பொய்யா தெரியாது. இருப்பினும் இன்று ராகுல் காந்தியை பார்க்க வேண்டும் என்றால் சில தமிழ் வெற்றி கழக தோழர்கள் பார்த்தார்களே. ஆனால் இன்னைக்கு ராகுல் காந்தி ஹைதராபாத்ல இருக்காரு. எல்லாரும் ஹைதராபாத்ல போய் பார்க்க போறான்னு சொல்றாங்க. அது என்னன்னு புரியல, ஒரு குழப்பம் இருக்குது. இது நடுவில் ஒரு பொய். ஹைதராபாத்ல ராகுல் காந்தியை தாவேகா நிர்வாகிகள் பாக்குறது கூட்டணி பேச்சுவார்த்தையா இருக்குமா சார்? இருக்கு பேசுவாங்க எல்லாம். ஏன்னா ராகுல் காந்திக்கு ஒரு வேற ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாதுங்களே. அதிமுகவோட போக முடியாது, ஏன்னா மோடியோட இருக்காங்க. ஒரே ஒண்ணு ஆப்ஷன் தமிழ் வெற்றி கழகம் தான்.